Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.6 8th sum. Inia bought 50 kg of fruits consisting of apples and bananas. She paid twice as much per kg for the apple as she did for the banana. If Inia bought rupees 1800 worth of apples and rupees 600 worth bananas, then how many kgs of each fruit did she buy? So என்ன கேட்டிருக்காங்கன்னா இனியாங்கிறவங்க 50 kg ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸு. அதில் வந்து எப்படின்னா ஸோ இன்ஃபர்மேஷன் இதில் தான் இருக்குது, நல்லா பாருங்கள். சி பேட் ட்வைஸ் அஸ் மச் பெர் கேஜி, அதாவது ஆப்பிளுக்கு ஃபார் த ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிளுக்கு பெர் கேஜி வச்சு பார்க்கும்போது அதுக்கு ட்வைஸாக பனானாவே கொடுத்துருக்காங்க. அதாவது பனானாவுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளை கம்பேர் பண்ணாதீங்க, பனானாவை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளுக்கு 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. பனானாவை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளுக்கு 2 மடங்கு கூடுதலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1800 ரூபாய்க்கு ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்காங்க, 600 ருபீஸ் 600 ரூபாய்க்கு பனானாஸ் வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளோ கேஜிஎஸ் அவங்க வாங்கியிருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு லெட் த ஆப்பிள்ஸ் கேஜி இல்லைனா கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ், கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ் அது நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கேஜி தான் கேட்டிருக்காங்க. லெட் த கேஜி ஆஃப் பனானாஸ், எவ்வளோ கேஜி ஆஃப் பனானாஸ் உள்ளது தெரியாது, அதை நீங்கள் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸை வாங்கிட்டாங்க. ஸோ ஆப்பிள்ஸாக பனானாஸை டோட்டலாக வாங்கிட்டாங்க. ஸோ x + y = 50. இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொன்று பாருங்கள், ட்வைஸ் as much per kg for the apple. ஸோ இந்த ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கலாம். அது எப்படின்னா ட்வைஸ் as அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது பனானாவுடைய ட்வைஸ். ஸோ அப்போ x = பனானா உங்களுக்கு எக்ஸு. ஆனால் நீங்கள் இதை ஒன்றும் மறந்துடக்கூடாது, இந்த ருப்பீஸை கண்டிப்பாக போடணும். ஏன்னா அவங்க இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1800/x இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஸோ எக்ஸை மட்டும் போட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா அது மடங்கு கிடையாது. இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, கேஜிஎஸ் கண்டிப்பாக இது வரைக்கும் கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸு கீழே போடணும். ஸோ 1800/x தட் இஸ் ஈக்குவல் டு 2 மடங்கு அப்படி சொல்லியிருக்காங்க. பனானாக்கு 2 மடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பனானாக்கு 2 மடங்கும் போது 600/y இந்த மாதிரி போட்டுற வேண்டியதான். ஸோ 1800/x = 2 × 600/y. ஸோ நான் இப்போ இது ஈக்குவேஷனை கொண்டு வரேன். ஈக்குவேஷனை கொண்டு வரும்போது இந்த 1800 உள்ள போய் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1200y சொல்லிட்டு வரும். 1800y = 1200x இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நான் இப்போ பாருங்கள், இந்த 0 ஸ்ட்ரைட்டாகவே கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 18y = 12x இருக்கும். நான் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறோன்னா 18y/12 = x. அப்போ x = இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 6th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ 6th டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன், 3y/2ன்னு வந்துருக்கு. 3y/2 இதை நான் அப்படியே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறேன். அதாவது இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். x + y = 50. ஸோ x + yக்கு பதிலாக நீங்கள் இங்கே எக்ஸை பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் 3y/2 + y = டோட்டலாக 50. இப்போ 3y2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 3y + 2y/2 = 50. இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 3y + 2y = 100. ஸோ 5y = 100, y = 20. ஏன்னா 100/5 கேன்சல் பண்ணிங்கன்னா y = 20ன்னு வரும். இது கிடச்சிட்டு y கிடச்சிட்டு, அதாவது பனானாஸோட கிலோஜோ. இப்போ இதில் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x + y = 50லே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். y வந்து 20 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x + 20 = y, x = 50 - 20, x = 30. அப்புறம் நம்மளுக்கு x வந்து 30 கிடச்சிருக்கு, y வந்து 20 கிடச்சிருக்கு. ஸோ அவங்க டோட்டல் 50 ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ she bought 30 apples and 20 bananas. சீன்னு எழுதியிருக்கேன், அது இனியா தான். ஸோ ஓகே, அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு எத்தனை கேஜிஎஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.